இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும்போது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேஷுவலாக கேட்குறேன். கேட்டீங்க நானும் நல்லா இருக்கேன்னு ஒரு கேஷுவலாக சொல்லிட்டேன். உண்மையாக நான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறேன், மன உளைச்சலில் இருக்கிறேன். ஏன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் இன்னும் சொன்னீங்க அவர் உங்கள் நண்பர் அப்படின்னு, ரெட்பிக்ஸுடைய நண்பர் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எனக்கு மட்டும் அவர் நண்பர் அல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற, இந்தியாவில் இருக்கின்ற ஜனநாயகத்தை விரும்புகிற எல்லாருக்குமே அவர் நண்பர். அவர் குறிப்பாக இந்த கட்சி தான் அப்படிலாம் இல்லை, இந்த கொள்கைன்னா எந்த கொள்கை, ஜனநாயகன்ற கொள்கை தான் அவருடைய அளவுகோலை. இது நான் மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருமே நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ இந்த பிரபஞ்சம் வலிமையானது, நீ எதை விதைக்கிறாயோ அதே அறுவடை செய்வ. அப்போ ஒரு நியாயமான ஒரு நெறி சார்ந்து அறம் சார்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஃபிலிக்ஸ் அவர்களை நீங்க இப்படி மிரட்டுற மாதிரி கைது பண்ணிட்டு அங்கே போய் வச்சிருக்கிறீங்க. அங்கிருந்து எங்க வருதுன்னே தெரியல. அவங்க மனைவி அழுகுறாங்க. இப்பதான் நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தான் ஆளு வந்துட்டாருன்றாங்க. இது என்னடா உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை? நான் மொபைலில் சொல்லணும்னா உங்களுக்கு சிக்கலை. ஏன் நான் கேட்குறேங்க, தெரியாமல் கேட்குறேங்க. இந்த அலும்பெல்லாம் இங்கே வச்சுக்க கூடாது. நான் யாரை சொல்றேன்னு தெரியும், போலீஸ் தான் சொல்கிறேன், நேரடியாக சொல்கிறேன். வருவார்ல, வந்தா அப்படி நேரடியாக வர ஆயா அப்படின்னா வராமல் போகிறாரு, ஓடிடுவாரா? இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? மிரட்டுறீங்களா? மிரட்டி அந்த காலகட்டத்தில் அடக்குமுறையை மிசா பீரியல் எப்படி செய்தார்களோ, அதே நேரத்தில் ஜெயலலிதா காலத்தில் எப்படி செய்தார்களோ அதை போல இப்ப செய்து இந்த ஆட்சி அதிகாரத்தை ஒரு கெட்ட பேரை உருவாக்க வேண்டும் என்று போலீசில் இருக்கின்ற சங்கிகள் செய்கிறீர்களா? நேரடியான கேள்வி. நாங்கள் இந்த அரசு வந்ததற்கு எங்களுடைய பொறுப்பு ரொம்ப முக்கியம் இருக்கு, எங்களுடைய ஓட்டு இருக்கு. ஏன் ஓட்டு இருக்குங்க? உலகமே காரி துப்புது. எங்க? திருச்சி பக்கத்தில் இருக்கிற அந்த புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அது என்ன வேங்கை வயல்ல தண்ணிக்குள்ள மலத்தை கலந்தாங்க. இதுவரை கண்டுபிடிக்கல. இந்த நேரம் வரைக்கும் இந்த பேசி கொண்டிருக்கிற இந்த தருணம் வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்ப இதுக்கெல்லாம் யாரு? போலீஸ் தானே பொறுப்பு. 1.5 வருஷம் ஆச்சு. அப்ப அந்த போலீஸ் ஏன் தூக்கி அவங்களே உள்ள போடக்கூடாது? இல்ல நீதிமன்றமே இப்ப சொல்லிருச்சுங்க. நீதிமன்றம் பாயிண்ட் வச்சிருச்சு, இன்னும் இத்தனை நாளைக்குள்ள கண்டுபிடிச்சு நீ கொடுக்கணும்னு. அப்ப அதெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு துப்பும் இல்ல, தைரியமும் இல்ல, அறம் இல்ல, நேர்மை இல்ல, உண்மை இல்ல, எதுவுமே இல்லாம ஒரு பத்திரிகையாளரை, ஒரு சங்கிகளை நேருக்கு நேர் எதிர்த்து கொண்டிருப்பவரை, இன்னும் ஆர்எஸ்எஸ் கும்பலின் முகத்திரை கிழித்து கொண்டிருப்பவரை நீங்க சாதாரணமா போயிட்டு டெல்லியில போய் நசுக்கி கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன அர்த்தம்ன்றேன்? இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்ற அரும்பெரும் அரசியல் தலைவன், ஒரு நேர்மையானவன், ஒரு சமூக நீதிக்காக இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிற ஐயா என்ன சொல்கிறார் என்றால், 4 தூண் என்று புரட்சி அம்பேத்கர் சொன்னார். நான் சொல்லுகிறேன் 5வது தூண் ஒன்று இருக்கிறது, இன்றைக்கு சயின்ஸ் உருவாக்கி இருக்கிறது. அது அந்த சோசியல் மீடியா. அது தமிழகத்திலும் இந்தியாவிலும் சிறப்பாகத்தான் இருக்கிறது. ஆகையால் தான் இனிமே மோடிகளோ ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ வர முடியாது அப்படின்னு அவர் தத்துவத்தை சொல்றாரு. இந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியாவையே நீங்க நசுக்கிற மாதிரி, குரல் வளையத்தை அப்படியே முறிக்கிற மாதிரி நீங்க ரெட்பிக்ஸோட ஃபிலிக்ஸை தூக்கி உள்ள போட்டீங்கன்னா அப்ப இதுக்கு யார் என்ன பதில் சொல்லுவா? நான் நேரடியாக வைக்கிறேன். ஆனா ஒரு யூடியூப்லுடைய அந்த ஒரு முதலாளியை, அதுல முன்னணி ஒரு ஆளை கைது பண்றாங்க அப்படின்னா அப்ப குரல் கொடுக்கணும்ல, கொடுக்கல. அப்ப அது இது பேர் ஜனநாயகமா? அப்புறம் என்ன மயிரை நீங்க புடுங்குறேன்னு கேட்குறேன். யூடியூப்ல உட்காந்து எதுக்கு நீங்க? அப்ப உனக்கு சவுக்கு சங்கருக்கு என்ன டிஃபரெண்ட்? பதில் சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள், தைரியமான ஆள். இப்போ நீ எத்தனை பேர் வச்சிருக்கீங்க யூடியூப்ல, உங்க டீம் தெரியுதுல? எவனாவது ஒருத்தர் சங்கத்தமிழை இப்படி கருதி சொன்னாருங்க, இதுல தப்புனா நேரடியாக விவாதிப்போம் வாங்க. இல்லை நான் உங்க ஆபீஸ் வர்றேன், நேர உட்காந்து விவாதிப்போம். ஃபிலிக்ஸ் மேல என்னப்பா குற்றம்? வாங்கப்பா நேர உட்காந்து பேசுவோம்ப்பா, நான் ரெடிங்க. அப்புறம் போலீஸுடைய வேலையை அதிகார வர்க்கம், ஆதிக்கவாதிகள், சாதியவாதிகள் அவங்களுக்கு நாயை போல வாழாட்டுவார்கள். ஆனா எளியவனை பார்த்தால் ஏறி மிதிப்பார்கள். 90ல் எங்க தலைவர் சொன்ன டயலாக்குங்க. ஆனா இந்த நேரத்தில் நான் ஒரு டயலாக் சொல்றேன், நீ முக்கியமாக அதை பதிவு பண்ணுங்க. என்னன்னா, அதாவது எளியவனை வலியவன் அடித்தால், எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை பூதம் அடிக்கும். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களுடைய நண்பர் ரெட்பிக்ஸனுடைய ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டினுடைய கைது சமூகத்தில் பல கண்டனங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. ஒரு பேட்டி எடுத்ததெல்லாம் தப்பா, எப்படி கைது பண்ணலாம் அப்படின்னு பல இயக்கங்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள், பல சமூக ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள்லாம் தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. உங்களுடைய பார்வையில் இந்த கைது சரியா தவறா? இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேஷுவலாக கேட்குறேன். கேட்டீங்க நானும் நல்லா இருக்கேன்னு ஒரு கேஷுவலாக சொல்லிட்டேன். உண்மையாக நான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறேன், மன உளைச்சலில் இருக்கிறேன். ஏன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் இன்னும் சொன்னீங்க அவர் உங்கள் நண்பர் அப்படின்னு, ரெட்பிக்ஸுடைய நண்பர் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எனக்கு மட்டும் அவர் நண்பர் அல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற, இந்தியாவில் இருக்கின்ற ஜனநாயகத்தை விரும்புகிற எல்லாருக்குமே அவர் நண்பர். அவர் குறிப்பாக இந்த கட்சி தான் அப்படிலாம் இல்லை, இந்த கொள்கைன்னா எந்த கொள்கை, ஜனநாயகன்ற கொள்கை தான் அவருடைய அளவுகோலை. இது நான் மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருமே நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு.
இந்த சவுக்கு சங்கர் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மேட்டில் பேசிக்கிட்டே இருந்தார் பார்த்தீங்களா, தவறாக பேசும்போது. அந்த காலகட்டத்தில் இவர் பேட்டி அவர் எடுத்துக்க மாட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பேருக்கு வேறு வேறு ஒப்பீனியன் இருந்தது. ரைட்டா? ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஏன்னா அவர்னால தான் இவர் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வருகிறது. அதற்காக சொல்லுகிறேன். நண்பராக இருந்தாலும் கூட, அவருக்கு அவர் நண்பராக இருந்தாலும் கூட, ஆனால் அவர் கொண்ட கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருப்பார். அவருடைய கொள்கையின் அளவுகோல் என்னென்னா ஜனநாயகம், சமத்துவம், இன்னும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்டு ஃப்ரெண்டர்னிட்டி, அது மட்டுமல்லாமல் சோசியல் ஜஸ்டிஸ். இதை நான் வந்து பல முறை நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம். சும்மா வந்து கருத்து பரிமாற்றம் மட்டுமல்லாமல் கேமராமல் இல்லாமல் இருக்கின்ற கருத்து பரிமாற்றத்தில் கூட பல கருத்துக்களை பேசியிருக்கிறோம். அந்த வகையில் வந்து ஒரு ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறவரை அர்த்தமே இல்லாமல் கைது செய்வது சரியா அப்படின்றது ஒரு கருத்து. அதே நேரத்தில் கைது செய்வதே ஒரு மிரட்டுவதை போல. ஒரு டெல்லிக்கு அவர் சில சொந்த வேலைக்கு போகலை, அவர் போய் இது மாதிரி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை போய் ஒரு இங்கே சந்திக்கலாம்னு போயிருக்கிறாரு. ஓகே, சந்திக்கிறவரை நீங்கள் வர சொல்லுங்கள், வந்து எங்களை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்தமே வந்து போலீஸை போய் பார்த்துருப்பார். அவர் என்னவோ இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து பெரட்டு போய் துபாய் போயிடுவார், அமெரிக்கா போயிடுவார் அப்படின்ற மாதிரி, இல்லை நேராக மோடிட்டு போயிடுவாரா தெரியாமல் தான் கேட்குறேன். அங்கே போயிட்டு நீங்கள் கைது பண்ணி கொண்டு வர்றது எனக்கு என்னவோ என்ன தெரியுமா தெரியுது, இது நல்ல ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நான் மாட்டுக்கிறேன் கூட்டத்தில் இருக்கிற சொல்ல கடந்த 3 ஆண்டு காலமாக ஒரு பெரிய ஒரு சிக்கலோ ஒரு பிரச்சனையோ மக்களுக்கு இல்லாமல் ஒரு மக்களுக்கான ஆட்சி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது எல்லாருமே பொதுவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை பிடிக்காத சில சங்கிகள், நான் நேரடியாக குற்றம் சுமத்துறேன், சங்கிகள், போலீஸுக்குள்ளேயும் சங்கிகள் இருக்கிறார்கள் என்று இன்று நேற்று அல்ல நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அவர்கள் தளபதி ஸ்டாலினுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் சுமத்துகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சவுக்கு சங்கரை கைது பண்ணீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு நான் வந்து பேசுறதுக்கு நான் இங்கே தயாராக இல்லை. ரைட்டாக கைது பண்ண கூட நான் ஒரு வகையில் சரின்னு கூட சொல்லி வச்சுங்களேன். அதுக்காக கைது பண்ணி நீங்கள் போய் கையை ஒடிக்கிறது, வாயில் குத்துறது, இதை வந்து ஜனநாயகத்தில் யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஆனால் வந்து நீங்கள் இவரை போய் கைது பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரா நீதிமன்றத்துக்கு போனாரா, முன்ஜாமீன் கேட்டு போனாரான்னு கேட்குறேன். யாரு? ரெட்பிக்ஸ் உடைய நண்பர் தானா போயிருக்கிறாரு, முன்ஜாமீன் கேட்டு போனாரா? நீதிபதி ஒரு அப்சர்வேஷன் சொல்றாரு. அதுதான் தப்பு. அதாவது எப்படின்னா, இவர் நீதிமன்றத்திற்கு போக தேவையில்லைங்க. இதெல்லாம் யாரும் கைது பண்ண முடியாது. சும்மா வந்து அதெல்லாம் போட்டுறீங்களா, துறப்புன்னு போட்டுறீங்களா, பொறுப்பு துறப்புன்னு தான் போட்டு தான் நீங்கள் வந்து வெளியிடுறீங்க. இப்போ போட்டுருவீங்களா, ரைட்டு போ அப்படி தான் வெளியிடுறீங்க. அப்போ அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் யாரையும் கைது பண்ணியிருக்காங்களா? இது மாதிரி யூடியூப்பில் வந்து அவர் ஆங்கர் வந்து இப்படிலாம் கேள்வி கேட்டார், நிறைய கேள்வி கேட்டார், கைது பண்ணியிருக்காங்க கேட்குறேன். எஃப்ஐஆரும் போட்டதில்லை, இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதாங்க நான் சொல்கிறேன், அதைத்தான் சொல்கிறேன். இவர் போயிருக்கிறாரு, போனதுமே ஒரு நீதிபதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதான கருத்து. என்ன கருத்து சொல்லியிருக்கிறாரு, ஏன் இவங்களையும் சேர்க்கக்கூடாது, யூடியூப் வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தணும். அப்போ நான் கேட்குறேன், நெறிமுறைப்படுத்திட்டு கைது பண்ணுங்க. நெறிமுறைப்படுத்திருக்கான ஏன் திட்டம் வச்சிருக்கிறீங்களா? உலகம் பூரா தானே யூடியூப் போகுது. அதே மாதிரி ஓடிபி இன்னொன்று அதுவும் போகுது. அதுக்கு சென்சார் போர்டு இருக்கா, இல்லை சென்சார் இருக்கா, எல்லாம் தானே போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன புதுசாக கேட்குறேன். இங்கே பாருங்க, புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாருங்க, நீதியை மதிக்கின்றேன், நீதிமன்றத்தை மதிக்கின்றேன், ஏன் நீதி தீர்ப்பை கூட மதிக்கின்றேன். அதற்காக கருத்து சொல்லாமல் இருக்க முடியாது. யாரு? புரட்சியாளர் அம்பேத்கர், சட்டத்தை உருவாக்கியவர், தேச தந்தை, அவரே சொல்றாரு. அப்போ அந்த வகையில் நான் கருத்து சொல்கிறேன், நீதிபதிக்கே சொல்கிறேங்க. நீதிபதி வந்து நீங்கள் உண்மையிலே ஒரு குழுவை போட்டு யூடியூப்பில் இப்படி தாண்டா பேசணும், இதை தாண்டா சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க. வந்த பிறகு நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, கைது பண்ணுங்க, தப்பு இல்லை. இல்லை அப்படியே நீதிபதி ஒரு நல்ல எண்ணத்தில் கூட சொல்லியிருக்கிறார், நாம் அப்படி கூட வச்சுக்கிறோம். ரைட்டா? நீதிபதியை விடுங்க. நீதிமன்றம் சொன்னதை பூரா அந்த போலீஸ் செஞ்சுட்டாங்களா? நான் கேட்குறேங்க, நீதிமன்றம் என்ன சொல்லுது? நான் சொல்கிற சிம்பிள், நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருப்பவன். நான் என்ன சொல்கிறேன்னா, பஞ்சம் நிலத்தை பூரா மீட்டு கொடுங்கடா. யார்? நீதிமன்றம் சொல்லியிருக்கு. பஞ்சம் நிலத்தை பூரா மீட்டுட்டீங்களா? அவளுக்கு உங்களுக்கு தில் இருக்கா, இல்லை அவளுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? நான் போலீஸ் தான் கேட்குறேன். பண்ணியிருக்கிறீங்களா கேட்குறேன். அதை விடுங்க. அவங்க கலப்பு திருமணம் செய்தால் அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் வந்து பரிந்துரை செய்திருக்கிறது. எத்தனை பேரை நீங்க பாதுகாத்தீங்க? இதே சென்னைக்குள்ள பள்ளிக்கரணையில வந்து ஒரு பெண்மகள் காரி துப்பிட்டு போயிட்டா. நீங்களாம் வந்து எங்களை காப்பாத்துவீங்களா அப்படின்னு சொல்லி, அதை காப்பாற்ற துப்பு இருக்கா உனக்கு? பல ஆணவ கொலைகள் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் எதையுமே செய்வதற்கு உங்களுக்கு தைரியமும் இல்லை, துப்பும் இல்லை. அதை விட்டுவிட்டு ஒரு நீதிமன்றம் வந்து தீர்ப்பை கொடுக்கவில்லை, ஒரு கருத்தை சொல்லுகிறது. அந்த கருத்தை சொல்லும் பொழுது அந்த ஒரு கருத்து சொன்னதற்காகவே நீங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு நீ கைது செய்தீர்கள் என்றால், நான் கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்பூர்கின்னு ஒரு அம்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கௌரி லங்கேஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டான் சுவாமி தெரியுமில்ல? பன்சாரே
தெரியுமில்ல? அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? போலீஸ் இலாக்காவே தெரியுமா தெரியாதா? அது மாதிரி அவங்களெல்லாம் கொலை செய்த கும்பல் RSS. அப்ப அது மாதிரி நீங்க நீதித்துறையை வந்து மதிக்காமல், இங்க இருக்கிற நிர்வாகத்துறையை மதிக்காமல் போலீஸ் மட்டும் தன்னெழுச்சியாக செயல்பட்டு கொலை செய்ய துடிக்கிறீங்களா? ஏன்னா இப்ப சவுக்கு சங்கருக்கு வந்து நான் முட்டுக்குடு நினைக்க வேணாம், அந்த ஓபனா சொல்றாரு போகும்போது என்னை கொலை செய்ய போகிறார்கள். அப்ப அவர் கொலை செஞ்சுட்டா அப்ப யாரு கெட்ட பேரு? தப்பு தானே அது. யாரு கெட்ட பேரு? அரசாங்கத்துக்கு கெட்ட பேருங்க. ஏங்க அந்த காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற காலகட்டத்தில் ராம்குமார் என்ற ஒரு பையனை வந்து போலீஸ்ல உள்ள வந்து கரண்ட பிடிச்சி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட சவுக்கு சங்கர் சப்போர்ட்டாக போலீஸ் உங்க பக்கத்துல இருந்தாரு. அதையும் சொல்றேன் இந்த நேரத்தில். அதுக்கு தான் நாங்கள் சவுக்கு சங்கருக்கு வந்து நாங்கள் சப்போர்ட்டை பேசுறது இல்லை. அப்புறம் அதே நேரத்தில் வந்து சுட்டாங்க தூத்துக்குடியில், வாயப்பை இவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொன்னவர் இவர் தான். இதே போலீஸ் சப்போர்ட்டாக இருந்தார். கள்ளக்குறிச்சி அந்த பெண்மகளுக்கு வந்து காதல் இருக்குன்னு சொன்னது இவர் தான். அன்னைக்கு தான் நாங்கள் அவர் முகத்திரையை முதல்ல இந்த சங்கத்திலிருந்து கிழிச்சேன். அது வேற பிரச்சனை. அப்போ அவருக்குள்ளே போலங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். நீங்கள் வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டார், ரைட்டு, அவர் கஞ்சா குடிச்சாரா வித்தாரா அப்படின்றத நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். பிடிச்சி அவரை முறையாக தான் செய்யணும். கையை ஒடிக்கிறது, கொலவெறி தாக்குதல் செய்யறதுனா அப்போ நீ ஒரு ரவுடி கும்பலா? நான் நேரடியாக கேட்குறேன். நான் ஒன்றும் பயப்படல. ஏங்க இப்போ வந்து தில்லியில் வந்து ஐயாவை கைது பண்ணாங்க, சிஎம் கைது பண்ணாங்க, கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க. அவர் கையை ஒடிச்சிட்டாங்களா? இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு சனாதனவாதி யாருன்னா யாரு? மோடியும் அமித்ஷாவும் தான் சொல்றாங்க. நானும் சொல்றேன். அவர்களே ஜனநாயக ரீதியாக நடைபெறாங்க அப்படின்றது தோணுதுல்ல? ஒடிச்சிட்டாங்களா? நடத்தான வந்தாரு, வெளியே வந்து பேசிட்டு இருக்காருல்ல. இப்போ அப்போ சொன்னாங்க நாங்கள் 400 சீட்டு வந்துடும்னாங்க. இப்போ வந்து வெளியில் வந்துட்டாரு. யாரு? இவங்களே கைது பண்ணி சம்மந்தம் இல்லாமல் அவரை பெரிய ஆளாக்கி இப்போ அவங்களே வெளியிட்டு தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி வந்து தளபதி ஸ்டாலினுக்கு வைப்பதற்காக போலீஸ் செயல்படுகிறதா? நான் பேசுவது யாரு? இன்னைக்கு வந்து ஃபெலிக்ஸ்ன்ற ஒரு நேர்மையானவரை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏங்க அவருடைய இது பதிவினை கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. உண்மையை எல்லாரும் காது கொடுத்து தெளிவாக கேளுங்க. அதாவது டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். யாருமே ஏற்றுக்கல. இரவோடு இரவாக தூக்கிட்டு போய் கைது பண்ணி அவர் நடு ரோட்டில் வச்சாங்க. அந்த காலகட்டத்திலையும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக குரல் கொடுத்தவர் என் நண்பர் ஃபிலிக்ஸுங்க. கொடுத்தார கொடுக்கலையாங்க? அது அப்போ கொடுக்கறது பெருசு இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 9 மாசத்துக்கு முன்னாடி சுரேஷ் அவர் தான் அவங்க டிவியில் வந்து எடிட்டரால் கேமராமேனான்னு தெரியல, அவரை கூட்டியாந்து இதே இடத்துல நான் உட்காந்துருக்கேன் பாருங்க, இதே இடத்துல உட்காந்து அந்த விஷயங்களை எல்லாம் பேசி அதுக்கெல்லாம் இப்போ தண்டனை எப்படிலாம் கிடைச்சிச்சு பாரு அப்படின்ற மாதிரி கொண்டாந்து சேர்த்தாங்க. அப்போ கலைஞரை வந்து அவர் வந்து மட்ட ரகமாக நடத்தியவர்களுக்கு என்ன நடந்தது வரலாறு தெரியும், பார்த்து கொண்டவர்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, தளபதி ஸ்டாலின் அவர்களே அந்த காலத்தில் மிசாலை புடிச்சு அடிச்சு அவர் நண்பர் கொலை செய்து சிறைச்சாலைக்குள்ள விட்டாங்க. அது செஞ்சவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், எந்த குரூப்னு தெரியும், அவங்களுடைய கடைசி வரலாறு எப்படி போச்சுன்னு தெரியும். நான் சொல்வது மக்களுக்கு புரியும், ரைட்டா? அப்ப இந்த பிரபஞ்சம் வந்து வலிமையானது. நீ எதை விதைக்கிறாயோ அதே அறுவடை செய்வ. அப்போ ஒரு நியாயமான ஒரு நெறி சார்ந்து அறம் சார்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஃபிலிக்ஸ் அவர்களை நீங்க வந்து இப்படி மிரட்டுற மாதிரி கைது பண்ணிட்டு அங்கே போய் வச்சிருக்கிறீங்க. அங்கிருந்து எங்க வருதுன்னே தெரியல. அவங்க மனைவி வந்து அழுகுறாங்க. இப்பதான் நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தான் ஆளு வந்துட்டாருன்றாங்க. இது என்னடா உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை? நான் மொபைலில் சொல்லணும்னா உங்களுக்கு சிக்கலை. ஏன் நான் கேட்குறேங்க, தெரியாம கேட்குறேங்க. இந்த அலும்பெல்லாம் இங்கே வச்சுக்க கூடாது. நான் யாரை சொல்றேன்னு தெரியும், போலீஸ் தான் சொல்றேன், நேரடியாக சொல்றேன். வருவார்ல, வந்தா அப்புறம் நேரடியாக வர ஆயா அப்படின்னா வராமல் போறாரு, ஓடிடுவாரா? இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? மிரட்டுறீங்களா? மிரட்டி வந்து அந்த காலகட்டத்தில் அடக்குமுறையை வந்து மிசா பிரியில் எப்படி செய்தார்களோ அதே நேரத்தில் ஜெயலலிதா காலத்தில் எப்படி செய்தார்களோ அதை போல இப்ப செய்து இந்த ஆட்சி அதிகாரத்தை ஒரு கெட்ட பேரை உருவாக்க வேண்டும் என்று போலீசில் இருக்கின்ற சங்கிகள் செய்கிறீர்களா? நேரடியான கேள்வி. ஏன்னாங்கல்ல வந்து இந்த அரசு வந்ததற்கு எங்களுடைய பொறுப்பு ரொம்ப முக்கியம் இருக்கு, எங்களுடைய ஓட்டு இருக்கு. ஏன் ஓட்டு இருக்குங்க? அப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலை சொன்னாங்க யாரு? தளபதி ஸ்டாலினே சொல்லியிருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் உண்மையிலே வந்து தளபதி ஸ்டாலின் தெரியாது நினைக்கிறேங்க. நான் என்ன முட்டு கொடுத்து பேசணும், தப்பா எடுக்காதீங்க. நீ கீழே கமாண்ட் என்னமோ போட்டுக்கிறீங்க. எனக்கு என்னமோ அவருக்கு தெரியாமல் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த பேட்டிக்கு பிறகு தயவு செய்து யார் எப்படி இருந்தாலும் சரி, நானே கூட இந்த பேட்டியை வந்து நான் முதல்வருக்கு நான் அனுப்புறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு போகிற அளவுக்கு நான் செயல்படுறேன். தயவு செய்து நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு நல்ல ஆட்சி சென்று கொண்டிருக்கும் பொழுது பத்திரிகையாளர்களை நம்ம வந்து மாதிரி செய்வது தப்புங்க. இல்லை நீதிமன்றம் எதுவும் சொல்லியிருக்கா வர போய் கைது பண்ணு சொல்லியிருக்கா? ஒரு பரிந்துரை தானே சொல்லியிருக்கு. எஃப்ஐஆர் போடுவீங்களா? பரிந்துரை கிடையாது, கருத்தை நீ வந்து பண்ணீங்கன்னா இப்போ எனக்கு வேணுப்பா, நேரம் நான் கேட்குறேன்ப்பா. இப்போ எங்களுக்கு வந்து தீவெட்டி ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்குள்ளே நான் கோயிலுக்குள்ளே போகணும்னு நாங்கள் முயற்சித்தோம். எங்களை போக விடாமல் தடுத்தாங்களே அந்த போலீஸு, சேர்ந்து அடித்தாங்களே, அவங்கள தூக்கி இப்போ எஃப்ஐஆரில் உள்ளே போடுங்க.
நான் தான் நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்றேன்ல. மக்கள் பிரச்சனை எவ்வளவு இருக்கு தோழர்? மேல் பாதிக்குள்ள போக விடாம இன்னும் கோயில வந்து அறநிலைத்துறை பூட்டி கிடக்குது. அதுக்கு வெளியே பண்ணுங்க. ஏன் இதெல்லாம் விடுங்க. உலகமே காரி துப்புது. எங்க? திருச்சி பக்கத்தில் இருக்கிற அந்த புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அது என்ன வேங்கை வயல்ல வந்து தண்ணிக்குள்ள மலத்தை கலந்தாங்க. இதுவரை கண்டுபிடிக்கல. இந்த நேரம் வரைக்கும் இந்த பேசி கொண்டிருக்கிற இந்த தருணம் வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்ப இதுக்கெல்லாம் யாரு? போலீஸ் தானே பொறுப்பு. 1.5 வருஷம் ஆச்சு. அப்ப அந்த போலீஸ் ஏன் தூக்கி அவங்களே உள்ள போடக்கூடாது? இல்ல நீதிமன்றமே இப்ப சொல்லிருச்சுங்க. நீதிமன்றம் பாயிண்ட் வச்சிருச்சு, இன்னும் இத்தனை நாளைக்குள்ள கண்டுபிடிச்சு நீ கொடுக்கணும்னு. அப்ப அதெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு துப்பும் இல்ல, தைரியமும் இல்ல, அறம் இல்ல, நேர்மை இல்ல, உண்மை இல்ல, எதுவுமே இல்லாம ஒரு பத்திரிகையாளரை, ஒரு சங்கிகளை நேருக்கு நேர் எதிர்த்து கொண்டிருப்பவரை, இன்னும் RSS கும்பலின் முகத்திரை கிழித்து கொண்டிருப்பவரை நீங்க சாதாரணமா வந்து போயிட்டு டெல்லியில போய் நசுக்கி கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன அர்த்தம்ன்றேன் நான் நேரடியாக கேட்குறேங்க. இதுக்கு பேர் என்னங்க அர்த்தம்? ஒரு ஜனநாயக நாடு இல்லையா அது? ஜனநாயக ரீதியாக வந்த பிறகு குற்றம் யார் நான் கூட செய்யலாம். அப்போ என்ன கூட கூப்பிடலாம், வர்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிரட்டுறது என்ன இது அப்படியே ஒரே பக்கத்துதான் இருக்குமா? மாறாதா? உலகம் மாறல. அதுதான் நான் எடுத்துக்காட்டு சொன்னேன். தளபதி ஸ்டாலினை ஒரு காலத்தில் வந்து அடிச்சிங்க, முதிச்சிங்க, நண்பனை கொண்டீங்க. அப்புறம் என்னாச்சு? டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியை நீ நடுவுடன் நிப்பாட்டினீங்க. அப்புறம் என்னாச்சு? உங்களுக்கு தெரிந்த சொல்லாடல தான் சொல்றேன், உங்களுக்கு தெரிந்த ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன். வேற மாதிரி கூட சொல்லலாம், எனக்கு நிறைய பல எடுத்துக்காட்டு தெரியும். ஏன் இதை சொல்லுகிறேன்? புரிஞ்சுக்கோங்க, மக்களுக்கு புரிய வேண்டும் என்று சொல்லி தயவு செய்தாக நீங்க இதில் இன்வால்வ் ஆகுங்க. தளபதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு வந்து சவுக்கு சங்கர் மேலேயே நிச்சயம் உங்களுக்கு வந்து இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த பயம் வந்து பயங்கரமான எந்த பக்கமும் இல்லை. இங்கிட்ட 2 குத்து, அங்கிட்டு ஒரு 2 குத்து, எங்கிட்டலாம் வழி கிடைக்குது, அங்கிட்டு குத்துறாப்புல. ஆனாலும் கூட அவரை நீங்கள் ஜனநாயக ரீதியாக நடத்த வேண்டும். இது விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞனுடைய கோரிக்கை. நீங்க அவரை போய் அடிக்கிறது, ஒடிக்கிறது, அவரை வந்து கொலை செய்ய முயற்சிப்பதாக அவரை குற்றம் சுமத்துகிறார். இது ஜனநாயகத்துக்கு நல்ல. அப்ப நமக்கு RSS காரங்க என்ன வித்தியாசம்? நமக்கு பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன வித்தியாசம்? உத்தரப்பிரதேசத்துல யூடியூப்ல மோடி ஒல்லிகன்னு சொன்னாலே வாயிலே போடுறாங்களாம். கேட்டீங்களா? தூக்கிட்டு போய் சுட்டு போடுறாங்களாம்ங்க. உத்தரப்பிரதேசம் நடந்துகிட்டு இருக்குங்க. அது யாரும் இங்கே ஒரு ஆள் இருப்பாங்க, சாமியார் மாதிரியே வேஷம் போட்டிருப்பானுங்க. சாமியார் மாதிரி ஏன் வேஷம் போட்டிருப்பாருன்னா உள்ள பூரா ஒரு ரவுடி உட்கார்ந்துருக்கிறாப்புல, வெளியே வந்து வேஷம் போடுற அப்படி அவர் வந்து செய்கிற செயல் பூரா இந்த செயல் தானே. அப்போ அது மாதிரி செயல் இங்கே செய்யலாம், ஒரு சந்தேகம் வருது இல்லை? உங்களுடைய தலைவர் திருமா அவர்களுக்கு இந்த தகவல் தெரியுமா? என்ன ரியாக்ட் பண்ணாரு? அதாவது தலைவர் வந்து கொஞ்சம் இப்போ பிஸியாக இருக்கிறாரு. இப்போ எலெக்ஷன் மட்டும் இல்லை, அவர் வந்து இப்போ நேற்று நைட்டு தான் இதிலேருந்து வந்தார், இங்கேருந்து பாம்பேலேருந்து வந்தார். இப்போ நம்ம பேசி கொண்டிருந்த தருணத்தில் வந்து முடிச்சு இப்போ பெங்களூர் போயிட்டார். நிச்சயமாக அறிக்கை கொடுப்பார், மொத்தமாக அறிக்கை கொடுப்பார். இல்லை சொன்னீங்களா? தலைவருக்கு எப்படி தெரியாமல் எப்படி இருக்கு? மொத்தமாக அறிக்கை கொடுப்பாருங்க. இப்போ பாருங்க எப்படி கொடுப்பாருன்னு பாருங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அப்சர்வ் பண்ணி தான் இருக்காரு, சும்மாலாம் இல்லை. ஏங்க, கருத்துரிமை மாநாடு நடத்திய ஒரே கட்சி தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள். கருத்துரிமை என்ன சொல்லுது? எக்ஸ்பிரஷன் ஆஃப் அவர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்ன சொல்லுது? உனக்கு 19.1 பிரகாரம் உனக்கு வந்து மனதில் தோன்றுவதை நீ மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் சொல்லலாம். அதைத்தானே இவர் செஞ்சிருக்கிறாரு. அவர் வந்து சொல்லியிருக்காரு. நான் இன்னும் கேட்கிறேன், அந்த பேட்டியில் வந்து இவர் ஏதாவது இழிவா பேசினாரான்னு கேட்கிறேன். ரெட்பிக்ஸ் இல்ல அந்த இதில் வந்து அவர் தான் பேசி இருக்கிறாரு. இவர் வந்து அதை கவனித்துக் கொண்டு இருக்கிறார், அவ்வளவுதான். அப்ப அவர் மேல எப்படி குற்றமாக முடியும்? அப்ப குற்றம்னா யூடியூப் எவனுமே நடத்த முடியாதுங்க. யூடியூப் எவனுமே எல்லாருமே ஏடிபிடியான பேசுறாங்க. யாரும் எடுக்க முடியாது, பேட்டி எடுக்க முடியும். எதுவும் அப்ப யூடியூப்பை மூடிடுவோமா? கேட்கறேன், தெரியாம கேட்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் யூடியூப் தடை செய்யப்படுகிறது அப்படின்னு போடுங்க. அப்படி போட்டாலும் கூட அது ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகிடுவீங்க. அப்படியாவது எங்க உலகம் பூரா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் சொல்ல போனா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல முக்கியமான ஒரு நாடே வந்து தமிழ்நாடுன்னு இருக்குது. அப்ப தமிழ்நாட்டை தடை பண்ணலாமா? இன்னொன்று சொல்றேங்க, ஒரு முக்கியமான கருத்து நீ கேட்டீங்க, உங்க தலைவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்க. அதே நேரத்தில் ஐயா நல்லக்கண் ஐயாவுக்கு, மகேந்திரன் ஐயாவுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போயாச்சு. இன்னும் சொல்ல போனால் ஐயா முத்தரசன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கு. ரைட்டுங்களா? நல்லக்கண் ஐயா சொன்ன விஷயத்தை நான் உங்கள்ட்ட பதிவு பண்ணுறேன். ஐயா மகேந்திரன் ஐயாவும் இருந்தாங்க. இதுக்காக ஒரு பொதுவாக ஒன்று பதிவு சொன்னார். அந்த கருத்தை நான் முக்கியமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிள் எனக்கு இருக்குது. இந்தியாவுடைய ஜனநாயகம் என்பது 4 தூண்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். தலைவர் புரட்சி அம்பேத்கர் சொன்னதாக ஐயா நல்லக்கண் ஐயா சொல்கிறார். அவர் இப்போ தமிழ் பேச ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்போ வயசு 100 போது, வர 25 டிசம்பரோட 100 வயதாக போகிறது. ஐயா மகேந்திரன் ஐயா தான் எனக்கு மொழிபெயர்த்து சொன்னார் தமிழ்லேயே. அவருக்கு தான் தெரியும், ஃப்ரெண்ட்ஸுகளில். அப்போ 4 தூண்கள் வந்து ஜனநாயகத்தில் முக்கியமானது. அது என்னன்னா பாராளுமன்றம், சட்டமன்றம், அதே நேரத்தில் நீதித்துறை, நிர்வாகத்துறை, பத்திரிகை. இந்த 4 சேர்ந்தது ஒரு ஜனநாயக நாடு. இதை 4 வந்து இந்தியாவில் வந்து எப்பயே காலி ஆயிடுச்சு அப்படின்றாரு. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேயாவது ஒரு பத்திரிகை சுதந்திரம் இருக்குது. நார்த் இந்தியாவிலாம் இதில் வந்து எதுவுமே இல்லை, எல்லாம் சுத்தமாகி போச்சு. இப்போ பத்திரிகை துறையும் வந்து எல்லாம் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து 4 தூண்கள். ஆனால் இன்னைக்கு ஜனநாயகத்தில் 5வது தூணாக ஒன்று உருவாகி இருக்குன்றாருங்க. இதான் கருத்து. அந்த 5வது தூண் என்னவென்றால் அதுதான் நம்ம சோசியல் மீடியா. இது வந்து பிரபஞ்சமே உருவாகி இருக்கிறது, ஜெயின் சயின்ஸ் உருவாக்குகிறது.
உங்களுக்கு இது வந்து நல்லக்கண்ண தோழரோட கருத்துங்க. கருத்து அவர் அப்ப 5வது தூணுதான் இன்னைக்கு ஜனநாயகத்தை மக்களிடம் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. ஒரு சாதி பிரச்சனை வந்துருச்சு, ஒரு சாதி சமூக பிரச்சனை வந்துருச்சு, அதை எவனும் வந்து வெளியில பெரிய பத்திரிக்கையாரையும் போட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதெல்லாம் போட்டா பெருசா போகாதுங்க. அப்ப சின்ன சின்ன பத்திரிகையாளர்கள், சின்ன சின்ன சோசியல் மீடியா அதுதான் கருத்தை போய் மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. அது சிறப்பாக இருக்கிறது என்று அவர் பாராட்டுகிறார். சமூக வலைதளங்கள் தான் 5வது தூண். 5வது தூண் என்று யார் சொல்றா? ஐயா நல்லக்கண் ஐயா, அரும்பெரும் தலைவர், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்ற அரும்பெரும் அரசியல் தலைவன், ஒரு நேர்மையானவன், ஒரு சமூக நீதிக்காக இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். ஐயா என்ன சொல்கிறார் என்றால் 4 தூண் என்று புரட்சி அம்பேத்கர் சொன்னார். நான் சொல்லுகிறேன் 5வது தூண் ஒன்று இருக்கிறது, இன்றைக்கு சயின்ஸ் உருவாக்கி இருக்கிறது. அது இந்த சோசியல் மீடியா, அது தமிழகத்திலும் இந்தியாவிலும் சிறப்பாகத்தான் இருக்கிறது. ஆகையால் தான் இனிமே மோடிகளோ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோ வர முடியாது அப்படின்னு அவர் தத்துவத்தை சொல்றாரு. இந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியாவையே நீங்க நசுக்கிற மாதிரி, குரல் வளையத்தை அப்படியே முறிக்கிற மாதிரி நீங்க வந்து ரெட்பிக்ஸ் உடைய ஃபிளிக்ஸை தூக்கி உள்ள போட்டீங்கன்னா அப்ப வந்து இதுக்கு யார் என்ன பதில் சொல்லுவா? நான் நேரடியாக வைக்கிறேன், அதைத்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறான். இப்போ பாருங்க, ஒரு சின்ன பையன் நினைச்சானா இந்த சொல்லுவாங்க ஸ்ரிங்கேஜ் ஆஃப் வேர்ல்டுன்னு வாங்கி டக்குன்னு போட்டுருவாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி நடந்துட்டு இருக்குப்பா, வந்துடல உடனே பரவிடுதுங்க. யூடியூப்ல யார் நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யார் நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயகத்தில் தன்னெழுச்சியாக உருவானதை நீங்க தடுப்பதை போல பிலிக்ஸை வந்து இன்னைக்கு இன்னொரு ஏன் பிலிக்ஸை சொல்றேன் கேட்டுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பல பேர் இன்னைக்கு உருவாக்கிக்கலாம் யூடியூப்னு, பல பத்திரிகை வந்து இவருக்கெல்லாம் முன்னுதாரணம் இவர் தானுங்க. அவரை பற்றி நன்றாக அனைவருக்கும் தெரியும், பெரும் தலைவர்களுக்கே தெரியும் இவர் எப்படிப்பட்டவர், என்ன ஒரு நேர்மையானர்னு தெரியும். இப்போ அவர் செஞ்ச ஒரே தப்பு, அவர் வந்து சவுக்கு சங்கர்கிட்ட பழகுனது. நான் நேரடியாக சொல்கிறேனே, வேற ஒன்றுமே, நான் நேரடி பல முறை சொல்லியிருக்கேங்க. இப்போ சவுக்கு சங்கர் கூட ஒரு காலத்தில் நான் ஆரம்பத்தில் நானே அப்போ ஃப்ரெண்டு தான், எனக்கு நண்பர், நல்ல ஒரு போராளியாக தான் இருந்தார். அவர் இந்த ஜனநாயகத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் கெட்டு போனாரா இல்லை கெடுத்துட்டாங்கன்றது எனக்கு தெரியலை, அதை நான் உள்ளே போக விரும்பலை. நானே ஒரு முறை சொன்னேன், பிரதர் உங்களுக்கு இருக்கிற நேர்மைக்கு உண்மைக்கு நீங்கள் பழக்க வழக்கத்தை குறைச்சிக்கிறீங்கன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, அதுக்கு நான் வந்து நட்பா ரீதியாக இருக்கலைங்க, ஒரு பத்திரிகையாளர்ன்ற முறையில் அரசாங்கத்துடைய தவறுகளை சுட்டி காட்டுவது எனது கடமை. உடன்படலை. இப்போ கள்ளக்குறிச்சி மேட்டர்லாம் உடன்படலை, அது எனக்கு தெரியும். கள்ளக்குறிச்சி மேட்டர் தானே ஃபுல்லா. அப்ப எனக்கு சவுக்கு சங்கருக்குமே பிரச்சனை. அப்ப பார்த்தேன், நானே சொன்னேன் பிரதர் அவரை எடுக்காதீங்க பிரதர்னு சொன்னேன். இல்ல பிரதர் நீங்க சொல்வதற்கு முன்னாலே நான் முடிவு எடுத்துட்டேன் அவர் எடுக்க போறது இல்ல. அப்ப அந்த பிரச்சனை ஓய்ந்த பிறகுதான் அவர் எடுத்தார். அதெல்லாம் இப்போ நான் சொல்கிறத விட மக்களுக்கே எல்லாம் பொதுவாக தெரியும். இப்போ நான் இந்த நேரத்தில் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து அதாவது அறம் சார்ந்த இப்போ யாருமே வரமாட்டாங்களேங்க. இப்போ அறம் சார்ந்த ஒரு கருத்தை வந்து வெளியே சொல்கிறாங்க. இப்போ யூடியூப் நம்ம பேசுவோம், நம்மளே பேசுவோம். இப்போ எத்தனை யூடியூப்னு பேர் சொல்ல வேணாம், நான் உங்களுக்கு இதுக்காக சொல்கிறேன். எல்லா யூடியூப்பும் எனக்கு நண்பர்கள் தான், அது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கட்சி அந்த கட்சிலாம் இல்லை, எனக்கு எல்லா கட்சிக்காரனும் எனக்கு ஃப்ரெண்டு தான், ரைட்டா? அது எங்கள் அப்படி எங்கள் தலைவர் எங்களை வளர்த்துருக்கிறார், எதிரிகளை கூட ஜனநாயகப்படுத்தணும்னு எல்லா பயிலையும் வளர்த்துருக்கிறேன். நீங்களாம் இப்போ என்னென்ன பேசுகிறீங்க, நான் ஓப்பனாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சீமானை மோசமாக பேசுறீங்க, இப்போ சீமானுக்கு நமக்கு முரண் இருக்குது, அது ஒரு பிரச்சனை. அவர் கேவலமாக பேசுறீங்க, அதுதான் கேவலமாக அவரை பேசுறீங்க. இன்னும் எத்தனையோ பேர் பேசுறீங்க, நான் பேர் சொல்ல விரும்பல. அத்தனை பேரை பேசும்போது அப்பெல்லாம் வந்து துடிக்காத இந்த போலீஸ் இப்ப மட்டும் துடிக்குதுன்னா அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து அரசியல் பழி வாங்குதல். இந்த லெனின் ஒரு ஐயா சொல்லிப்பாரு அந்த காலத்துல, கார்ல் மார்க்ஸ் அந்த தொண்டர் என்ன சொல்லுவாங்க, இந்த அரசாங்க பயங்கரவாதமே, எப்படி அரசாங்க பயங்கரவாதமே என்ன அடுத்து செய்யுன்றதே தெரியாது, நல்லா தான் இருப்பாங்களா. டால்ஸ்டாய் அதாங்க சொல், டால்ஸ்டாய் என்ன சொல்றாரு, ஆரம்பத்தில் ரொம்ப புரட்சியாளராக தான் இருப்பாங்க, புரட்சியை உருவாக்கணும் நினைப்பாங்க. சவுசங்கர் கூட பொருந்தும், புரட்சியை உருவாக்கணும் நினைப்பாங்க, அதுக்காக பயங்கர புரட்சியெல்லாம் பண்ணுவாங்க, மக்களுக்காக போடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் புரட்சியை நடத்துவதற்கு பொருளாதாரம் தான் தேவைப்படுமா, அப்ப அந்த பொருளாதாரத்தோடு புரட்சி செய்வாங்களா. கொஞ்ச காலகட்டத்தில் அந்த புரட்சி செய்வது எதற்காக என்றால் அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகத்தான். யார் சொல்ல, டால்ஸ்டாய். அந்த கருத்தில் ஒரு சில தலைவர்கள் தான் வந்து கொண்ட கொள்கையில் எந்த கொள்கையில் ஆரம்பிச்சாங்களோ அந்த கொள்கையில் இறுதி வரைக்கும் இருப்பார்கள். அது புரட்சி அம்பேத்கரை போல. எனக்கு தெரிய மற்ற யார் இருக்கிறாள் என்னன்னு நான் பொதுவில் நான் விட்டுறேன். ஆனால் ஓரளவுக்காச்சும் இருக்கணும்ல, ஓரளவுக்காவது நேர்மையாக இருக்கணும்ல. அப்போ அந்த நேர்மையாக இருக்கக்கூடிய அறம் சார்ந்து இருக்கக்கூடிய இப்படி பத்திரிகையாளர்களை நசுக்குவது என்பது அது ரொம்ப தப்புங்க. இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேங்க, இப்போ நான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட இளைஞரணி செயலாளர் இருந்தேன். இருந்தாலும் கூட நான் வந்து தைரியமாக இன்னைக்கு இவருக்காக நான் குரல் கொடுக்குறேன்னா இப்போ எங்கள் தலைவர் என்னை எப்படி வளர்த்திருக்கிறார் நல்லா யோசித்து பாருங்க. தலைவரோட அனுமதியோட தான் பேச. ஆமாமா, தலைவருடைய வளர்ப்பு இல்லாம நம்ம வந்து இப்படி பேச முடியாது. ஆனா இதே நேரத்தில் யோசித்து பாருங்க, இப்ப எத்தனையோ யூடியூப் இருக்கிறாங்க, அவங்க பூரா இவர் கைதானதே கொண்டாடுறாங்க. அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நாளைக்கு அது அவனுக்கு நடக்கும்ல, அதைத்தானே சொல்ல வர்றீங்க. காலம் மாறும்லங்க, காட்சி மாறும்லங்க, மாறும்போது எல்லாமே ஏன் இப்ப கூட மாறலாம்ல, இப்ப கூட எதுவுமே நடக்கலாம்லங்க. அசிங்கமா பேசி வீடியோ போடுற சேனல்ஸ் கூட நிறைய இருக்கு தோழர். இன்னொன்னு ஏன் குரல் கொடுக்கல நான் உங்களுக்கு கேட்கிறேன். இப்ப யூடியூப் சேனல்ல அங்க அசோசியேஷன் இல்லையான்னு கேட்கிறேன்.
உங்களுக்குலாம் ஒரு தலைவர், உங்களுக்கு செயலாளர், நிறைய அசோசியேஷன்ல திமுக ஆதரவு அசோசியேஷன், அதிமுக ஆதரவு அசோசியேஷன்லாம் இருக்கு. இல்ல அது இருந்துட்டு போதுங்க. இப்ப நான் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தை எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, அது சார்ந்து நான் பேச முடியும். அதுவே அவங்க கட்சியில இருங்க. ஆனா ஒரு யூடியூப்லுடைய அந்த ஒரு முதலாளிய அதுல முன்னணி ஒரு ஆளை வந்து கைது பண்றாங்க அப்படின்னா அப்ப குரல் கொடுக்கணும்ல, கொடுக்கல. அப்ப அது வந்து இது பேர் ஜனநாயகமா? அப்புறம் என்ன மயிரை நீங்க புடுங்குறேன்னு கேட்குறேன். யூடியூப்ல உட்காந்து எதுக்கு நீங்க? அப்ப உனக்கு சவுக்கு சங்கருக்கு என்ன டிஃபரெண்ட் நான் கேட்குறேன். யாரை கேட்குறேன்னு உங்களுக்கு தெரியும். சவுக்கு சங்கருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அந்த என்ன பண்ற, எதை மிரட்டி கிரட்டி பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க அதுதானே செய்றீங்க. இன்னைக்கு வந்து ஃபிலிக்ஸுக்கு வந்திருக்குன்னா நேரம் நீங்க எல்லாரும் குரல் கொடுத்துருக்கணும்ல. குரல் கொடுக்கணுமா இல்லையாங்க? நீங்க வந்து இங்கே உட்காந்து பேட்டி கொடுக்கணும் தேவையில்லை. நீ யூடியூப்ல உட்காந்து பேசு. அவர் செஞ்ச தப்பு என்ன நேரம் உடச்சே பேசு. நண்பர்லாம் விடுங்க, எதையுமே எதுவுமே போட. நான் ஒரு கட்சியோட இளைஞரணி செயலாளர் என்பதை விட நான் ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு ஜனநாயகவாதி. அவர் செஞ்சது என்னங்க தப்பு? ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறேன், சம் எக்ஸோ ஒய்யோ பேட்டி கொடுக்குறப்ப நானே சரங்கச தமிழ் பேட்டி கொடுக்குறேன். இது ஏன் கருத்து தானே? நான் தானே பொறுப்பு. இப்போ நான் பேசுறது நீங்களா பொறுப்பு? நான் தானே பொறுப்பு. நீங்க அடுத்து என்ன பேச போறீங்க என்ன உங்களுக்கு தெரியும்? கரெக்டா இல்லையா? அப்ப நீதிமன்றத்தில் ஒரு கருத்து சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கைது பண்ணி இப்படி தூக்கி போடுறதுன்றது ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல செயல்பாடு இல்லை. இது நல்ல செயல்பாடு இல்லைங்க. இது ஒரு பெரிய ஒரு கெட்ட ஒரு முன் உதாரணமாக அமைந்துவிடும். தயவு செய்து இதற்கு பிறகாவது நான் நேரடியாகவே சொல்லுகிறேன், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க நேரடியாக நான் உங்களிடம் சொல்லுகிறேன், தயவு செய்து நீங்களே இதில் இன்வால்வ் ஆகி அவருடைய கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. இதுதாங்க நம்ம வந்து நம்ம திராவிட மாடல்ன்றான், எல்லாருக்கும் எல்லாம்ன்றான். அப்போ ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஒரு அரசாங்கம் ஒரு தப்பு செய்யுது, ஒரு மணல் கொள்ளை அடிக்கிறது, இல்லை ஒரு தவறு செய்கிறது, ஒரு ஊழல் செய்கிறதுனா யாருமே தட்டியே கேட்க மாட்டாங்களா? இல்லை அப்படி எதுவுமே ஊழலே இல்லை அப்படி நீங்கள் உறுதியாக சொல்ல முடியுமா? நான் பேசுகிற ஒரு யதார்த்தமான பேச்சு, நான் சும்மா இதுக்காக பேசலை. அப்போ எல்லா இடத்துலையும் சில விஷயம் நடக்குதுல்ல, அப்போ யாராவது ஒரு ஆள் தட்டி கேட்கணும்ல, நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அப்போ ஒரு மீடியாவில் இருந்து ஒரு ரெட்பிக்ஸில் இருந்து ஒரு கருத்து சொல்ல வர்றாங்கன்னா அந்த கருத்தை காது கொடுத்து கேட்கணும். அதான ஜனநாயகம். ஜனநாயகத்தின் பண்பு என்னங்க? ஜனநாயகம் அடிப்படை பண்பு ஊடகத்தில் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறது, அதுதான் அடிப்படை பண்பு. இது டாக்டர் கலைஞர் கருணாநிதி இருந்துச்சுங்க, ரொம்ப எல்லாத்தையும் படிப்பாரு. இன்னைக்கு இங்கே பாரு, இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நம்ம வந்து கலைஞரை வந்து புகழ்ந்து பேசுறோம்னா என்னங்க காரணம்? சில முரண்கள் இருக்கு, அது வேற பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு போல்து இதே இடத்துல ரெட்பிக்ஸ் பேசியிருக்கிறார்கள, ஏன் பேசினாரு சுரேஷை வச்சு? அப்ப இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணுமா இல்லையா? இதை எதையுமே யோசிக்காம சும்மா வந்து பண்ணோம்னா அப்ப நமக்கு சங்கிகளுக்கு என்ன வித்தியாசம்? இது நான் வைக்கிறது வந்து கேள்வி வந்து அடிப்படையினுடைய உரிமையில பேசுறேன். இது இந்த 19.1 இந்தியாவுடைய கருத்துரிமை இருக்கு பார்த்தீங்க, சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரகாரம் நான் கேட்கிறேன். நீங்கள் இது மாதிரி கைது செய்யல என்றால் உங்களுக்கும் சங்கிகளுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் தைரியமான ஆள் பண்ணி எத்தனை பேர் வச்சிருக்கீங்க யூடியூப்ல, உங்க டீம் தெரியுதுல, எவனாவது ஒருத்தர் வந்து சங்கத்தமிழை வந்து இப்படி கருத்து சொன்னாருங்க, இதுல வந்து தப்புனா நேரடியாக விவாதிப்போம் வாங்க, இல்லை நான் உங்க ஆபீஸ் வர்றேன், நேர உட்காந்து விவாதிப்போம். ஃபிலிக்ஸ் மேல என்னப்பா குற்றம், வாங்கப்பா நேர உட்காந்து பேசுவோம்ப்பா, நான் ரெடிங்க. அப்புறம் இப்போ நம்ம பேசும்போது ஏதாவது இடத்துல சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட்டா பேசுறேன்னா இல்லை, சவுக்கு சங்கருடைய முகத்தை முதலில் கிழித்தம் சங்கத்தமிழர். ஒரு நாய் கூட தைரியமா எங்க பயந்துக்கிட்டு பேசல. ஏன்னா இவர் எதை பேசலாம் அவங்க வாழ்க்கை வரலாறு எடுத்து விட்டுருவாரு, அதை விட்டுருவாரு. எவனும் பேசலங்க. கள்ளக்குறிச்சி விஷயத்துல நான் தான் பேசினேன். ஏன் நான் பேசுறேன்னு கேட்டேன்னா, எங்க கட்சியை குற்றம் சுமத்தினார், அந்த பெண்மகளை வந்து குற்றம் சுமத்தினார். எனக்கு அந்த விஷயம் பூரா தெரியும், அதுக்காக நான் பேசினேன். நான் அவர் நண்பர் தான், நண்பராக இருந்தாலும் கூட ஏன் என் கருத்தை பேசினேன்? ஏன்னா நம்மளை பத்தி பேசுறாரு, அது தவறு அப்படின்னு சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. அப்ப நம்ம அதை பேசியிருக்கிறோம். வா, அப்ப அப்படிப்பட்ட உனக்கு அவர் மேல பேசிக்கொள்ள, அதுல பிரச்சனை இல்லை. ஃபிலிக்ஸ் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டு அவங்க குழந்தை, ஒரு பொண்ணு வந்து வெளிநாட்டில் இருக்குது, ஒரு பையன் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இவ்வளவு ஒரு நெருக்கடியை கடந்த 2 இரவுகளாக செய்திருந்தால் அந்த துன்பத்திற்கு யார் பொறுப்பு? இப்ப அந்த மனைவிக்கு எப்படிலாம் தோணுதா கேட்கறாங்களே பேட்டியில, சவுக்கு சங்கர் மாதிரி என் புருஷனையும் கையை ஒடிச்சிருவீங்களோ அப்படின்னு. இப்ப கூட பயத்துல தாங்க இருக்கு. இந்த பயத்தை உருவாக்கலாமா ஜனநாயக நாட்டில்? தப்புதான். ஜனநாயக நாட்டில் ஒரு பத்திரிகையாளரை வந்து நீ இப்படி செய்யலாமான்னு கேட்கிறேன், நேரடியாக கேட்குறேங்க. நான் இப்போ சவுக்கு சங்கருக்கு இப்போ முட்டு கொடுக்க நினைக்காதீங்க. பத்திரிகையாளர் தான், அவர் தப்பாக தான் பேசினார். அவர் பத்திரிகையாளர்களையும் சொல்ல முடியாதுல்ல, சோசியல் மீடியாவில் இருந்திருக்கிறாரு. மனித உரிமை காக்க அவரே சொல்றாருங்க, ஒரு ஆள் பேரை சொல்லி கையை ஒடிச்சுக்கிட்டேன் பேரை சொன்னார சொல்லியா, என்ன கொலை செய்வாங்க சொல்றாருல்ல. அப்ப இது எப்படிங்க? அது பொதுமக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு சிக்கலுங்க. பொதுமக்கள் வந்து என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்பயாவது நான் சொல்றேன், நான் திருப்பியும் சொல்றேன், சவுக்கு சங்கருக்கு வந்து நம்ம முட்டு கொடுக்கணும், யாரும் தப்பா எடுக்க வேண்டாம். அவர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஜனநாயகத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருந்தால் அவர் உயிரை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசாங்கத்தின் பொறுப்பு. இல்ல தோழர் நல்லக்கண்ணு சொன்ன மாதிரி இது சமூக வலைதளங்களின் காலம். சமூக வலைதளங்களை அனைத்து பேரும் பயன்படுத்தக்கூடிய காலம். இப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்படி சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அப்படி இருக்க இப்படி சோசியல் மீடியா
பரவலா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வந்து அரசாங்கம் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் கவனிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் எங்க தலைவர் சொல்லுவாருங்க, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மனிதர்களுக்கும் அதிகாரம். அந்த அதிகாரம் தான் சோசியல் மீடியா. அந்த எடுத்து போட்டுறான்ல. இப்ப பாருங்க, பாத்தியா இருந்தா டக்குன்னு அவர் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சவுக்கு சங்கர் மேல கோவம் இருந்து நான் ஓப்பனா பேசுறேனே, அவர் டக்குன்னு தைரியமா நீ வந்து கையை ஒடிச்சேன். இப்ப சொல்றாருங்க, ஒடிச்சு மட்டும் என்ன உள்ளே கொலை பண்ணிடுவான்றாரு. அப்ப இவ்வளவுக்கு அவர் சொல்றாரு, ரைட்டா? அப்ப நீங்க வந்து இப்படிலாம் வந்து இருக்கிற வந்து எது காட்டுது? இப்ப சோசியல் மீடியா பரப்பிக்கிட்டு இருக்கு. ஒரு டிவியில் அப்படி காட்டியிருந்தாலும் கூட எல்லா இடத்து செய்தி போய்கிட்டே இருக்குல்ல. அப்ப அரசாங்கம் மிக கவனமா செயல்படணும். எஸ், கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. அப்ப இப்படிலாம் இருக்கும்பொழுது நீங்க வந்து குறிப்பா வந்து ஃபிலிக்ஸை வந்து நீங்க கைது பண்ண யாருமே ஏத்துக்கறலங்க. எங்க ஒரு ஆளை சொல்லுங்க. இன்னமும் கூட நீ வந்து நினைக்கிற மாதிரி யாருமே வெளியில வந்து எல்லாம் பெருசாலாம் பேசலங்க. இப்ப நீ சொல்ற திமுக ஆதரவாளர்கள் அவர்கள் இவர்கள்லாம் பேசி கூத்தாடுறாங்க. அவங்க சவுக்கு சங்கர் தான் பண்றாங்க தவிர எந்த இடத்துலையும் நான் சில பேர்கிட்ட நேரடியாக பேசினேன், என்னப்பா அப்படின்னு கேட்டேன். ஐயோ அது இவரை கைது பண்ண தப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தன் கூட ஃபிலிக்ஸை வந்து கைது பண்ண சரின்னு யாரும் சொல்லலை. நான் பதிவு பண்றேன் இந்த இடத்துல. கொண்டாடுறாங்களே ட்விட்டர்ல எல்லாம். இல்ல அது வந்து எவனாவது உங்களுக்கு வந்து பைத்தியக்கார பையலா இருப்பாங்க, அவங்க கணக்குலேயே சேர்க்காதீங்க. ஃபிலிக்ஸை கைது பண்ணதை தமிழ்நாட்டு மக்கள் பெரியார் இயக்கங்கள்ல வந்து அவங்க வெளிப்படையா சொல்லலை, ஆனா உள்ள சில நண்பர்கள் வந்து சொன்னாங்க அது தப்பு தான், இப்படி பண்ணிருக்க தேவையில்லை அப்படின்னு சில பேர் பேசினாங்க. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சொல்ல முடியல. நான் தான் நேரடியாக சொல்றேன்லங்க, இவர் வந்து யாரும் இந்த கைதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. தயவு செய்து தமிழக அரசாங்கம் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். யார் ஏங்க ஒரு பெண்மகள் அவங்க மனைவி வந்து இன்னைக்கு 2 நாள் அதே தாங்க நியூஸு, ஃபுல் நியூஸுங்க. அதாங்க என்னங்க அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் கைது பண்ணிட்டா உடனே சொல்லணும்ல குடும்பத்தில் 24 மணி நேரத்தில். அப்போ சொல்லாமல் யாரும் வீரமணி ஆமலை ஏதோ இன்ஸ்பெக்டர்னு சொன்னீங்க, நான் கூட தான் ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்கவே இல்லை. அப்போ எதுவுமே சொல்லாமல் கொண்டாந்து இது ஒரு பயமுறுத்தல் தானே, இது ஒரு சைக்காலஜியில் ஒருத்தனை வந்து துன்பத்தை உருவாக்குறது தானே. அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா கொலை குற்றம் அப்படின்னா அதுதான் அடுக்குன்னு இவ்வளவு நடக்குதுங்க நாட்டில். அதை கண்டுபிடி துப்பு இல்லைங்க. இன்னும் எக்கச்சக்க இருக்கலாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நான் மனசு எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆகிடும். அவ்வளவு விஷயங்கள் சாதி கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கு இந்த மண்ணில். அவனை பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு துப்பு இல்லை, தைரியம் இல்லை. அப்புறம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பஞ்சம் இல்லத்தை வந்து எல்லாம் ஒப்பட அப்படின்னு சொல்லி அரசாங்க ஆணை இருக்குது, கோர்ட்டு ஆணை இருக்குது, நீதித்துறையோடைய ஆணையம் இருக்குது. இல்லை அரசாங்கமும் சொல்லுது கண்டுபிடிச்சு கொடுங்க. ஆனால் இது எதுவுமே போய் நடைமுறைப்படுத்துறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ எங்கள் தலைவர் ஆரம்ப சொல்லுவாருங்க, நான் சொல்கிறேன் தைரியமாக சொல்கிறேன், என்ன போலீஸ் வேணும்னா என்னை வந்து பிடி பிரச்சனை இல்லை. எங்கள் தலைவர் 90ல் சொன்ன ஒரு டயலாக் இருக்குது, என்னன்னா போலீஸ் வந்து என்ன செய்வார்னா, அதாவது அதிகாரம் படைத்தவங்களை பார்த்தா வளைஞ்சு கொடுத்துருமா. யாரு? போலீஸு. ஓகே. அதிகாரத்தில் இருப்பவங்களை பார்த்தா வளைஞ்சு கொடுத்துருமா. அதே அந்த ஏழைகளை பார்த்தா ஏறி மிதிக்குமா. இது போலீஸுடைய பழக்கம்ன்றார் எங்கள் தலைவர். போலீஸுடைய வேலையை அதிகார வர்க்கம், ஆதிக்கவாதிகள், சாதியவாதிகள் அவங்களுக்கு நாயை போல வாழாட்டுவார்கள். ஆனா எளியவனை பார்த்தால் ஏறி மிதிப்பார்கள். 90ல் எங்க தலைவர் சொன்ன டயலாக்குங்க. ஆனா இந்த நேரத்தில் நான் ஒரு டயலாக் சொல்றேன், நீ முக்கியமாக அதை பதிவு பண்ணுங்க. என்னன்னா, அதாவது எளியவனை வலியவன் அடித்தால், எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை பூதம் அடிக்கும். இது வந்து தமிழ்நாட்டுடைய பழமொழி. உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கேன் அப்படின்றதுக்காக, அவனுக்கு பின்புலம் எதுவும் இல்லைன்றதுக்காக, அவர் ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர் என்பதற்காக, ஒரு கிறிஸ்துவர் தானே, ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்குறான்றதுக்காக நீங்கள் சாதாரண ஒரு 10 எவன்டா கேட்பான் தூக்கி போய் நீங்கள் உள்ளே வச்சீங்கன்னா, ஒரு சர்வாதிகாரத்தில் வச்சீங்கன்னா, ஒரு ஆதிக்கத்தில் வச்சீங்கன்னா, எல்லாத்தையும் மேலே ஒருத்தையும் பார்த்துருக்கிறீங்க. அடுத்து என்ன நடக்குன்னு தெரியாது. நான் மேலே இருக்கிறேன்றது வந்து நான் கடவுளை சொல்ல, மேலே இருப்ப நீதியை சொல்லுகிறேன். நியாயங்கள் உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கலாம், எனக்கு ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனால் நீதி என்பது ஒன்றாத்தானே இருக்கு, அது பார்த்து கொண்டு தானே இருக்குது. அப்ப அந்த நீதி எதுவுமே அதைத்தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை பூதம் அடிக்கும். நீங்க வரலாறு எடுத்து பாருங்க, உங்களுக்கு இப்படி நீல மக்களை யோசிச்சிருங்க. அப்படியே ஹிட்லர் இருந்து நீ ஆரம்பிங்க, ஹிட்லர்ல இருந்து கடைசியில் யாரு மணி யோசித்து பாருங்க. ஆடுனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, கடைசி என்ன ஆச்சு? உலகில் மிகப்பெரிய சர்வாதிகாரிகள்லாம் விழுந்திருக்காங்க. அப்புறம் நான் சொல்றது எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். புரிகிற சொல்லாடலை நான் பேசியிருக்கிறேன், புரிந்து செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். பார்க்கலாம். ஜனநாயகத்தினுடைய இறுதி நம்பிக்கை நீதிமன்றம், நீதித்துறையும் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கு, மக்களும் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க, அரசாங்கத்தினுடைய செயல்பாடை பார்த்துட்டு இருக்காங்க, காவல்துறையினுடைய செயல்பாடை பார்த்துட்டு இருக்காங்க. நீதித்துறையும் மக்களும் முடிவெடுப்பார்கள் அப்படின்னு நம்புவோம். நன்றி தொடர். நன்றி, வணக்கம்.